அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன். இன்னைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்னன்னு சொன்னால், இலங்கை விவசாய திணைக்களத்தால நடத்தப்படுற ஒரு பயிற்சி பிரிவு ஊடாக கற்கிணறி ஒன்றுக்கு விண்ணப்ப படிவம் கோரப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் சாதாரண தர சித்தியோட விவசாய துறையில NVQ4 கற்கிணறியை தொடர்றதுக்கான விண்ணப்ப படிவம். இந்த கற்கிணறி ஒரு இலவச கற்கிணறி விவசாய திணைக்களத்தால் நடத்தப்படும். திருவண்ணாமலையை பொறுத்தவரை எங்களோட அன்பளிபுரத்தில் இருக்க விவசாய பயிற்சி நிலையத்தில் நடத்தப்படும். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இந்த கற்கிணறி அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு பிரதேசங்கள்லையும் அவைலபிளா இருக்குது. அப்ப நீங்க இதை செய்யறதனூடாக NVQ4 அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பா இந்த கற்கிணறி உயர்தர சித்தி பெற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சாதாரண தரத்தோட இந்த கற்கிணறிக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த கற்கிணறிக்கு நீங்க சாதாரண தரத்தோட விண்ணப்பிச்சு இந்த கோர்ஸ் முடிச்ச பிறகு நீங்க ஏஎல் தேவைப்படக்கூடிய அக்ரிகல்ச்சர் லெவலான கோர்சஸை ஃபாலோ பண்றதுக்கு இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். கிட்டத்தட்ட 1 வருடங்கள் கொண்ட இந்த கற்கிணறியில் 6 மாதம் கற்கிணறியும் 6 மாதம் பயிற்சியும் என்ற மாதிரி அமைஞ்சிருக்குது. முழுக்க இலவசம். அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அந்த கற்கிணறிக்கு வந்து போறதுக்கான போக்குவரத்து செலவை அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 10,000 ரூபா வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க போக்குவரத்து செலவாக. அப்ப இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஓலவலோட இருக்க பிள்ளைகள் உங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னா அக்ரிகல்ச்சர்ல வேண்டா போறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அமையும். அதே சந்தர்ப்பத்துல இந்த அக்ரிகல்ச்சர் NVQ4 முடிச்ச பிறகு நீங்க அந்த சர்டிபிகேட்டை வச்சுக்கொண்டு பரந்தன் மாதிரி இருக்கக்கூடிய விவசாய கல்லூரிகள்ல நீங்க உங்களோட மேற்படிப்பை தொடர்ந்து டிகிரி வரைக்கும் நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கன்னு கேட்டுக்கொள்றோம். இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு இன்னும் 2 நாட்கள் தான் முடிவு தேதிக்கு இருக்கு. அதனால உடனடியா விண்ணப்பிக்க விரும்புறவங்க விண்ணப்பிச்சு கொள்ளுங்க. மேலதிகமான இது உதவிகள் தேவை வேண்டாம் தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.